Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மொபைல்ல full screenல ஹாலர் இமேஜை எப்படி செட் பண்றதுனோ அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் ringtone எப்படி சிம்பிளா செட் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சிட்டு டெக் சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஸ்க்ரீனில் ஹாலர் இமேஜை செட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது போல் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் ட்ரூ ஃபோன் டயலர் அண்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஹால் ரெக்கார்டர் இந்த ஆப்பை அதில் டவுன்லோட் செய்யலாம். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ண ஆப்பை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், டிஃபால்ட் ஃபோன் ஆப். இதுக்கு நேராக இருக்க செட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ட்ரூ ஃபோன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்துட்டு அப்புறம் இருக்க செட் அஸ் டிஃபால்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பர்மிஷன் இதுக்கு நேராக இருக்க செட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் பேஜில் அலோ இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா ஓவர் ஆப்ஸ் இதுக்கு நேராக இருக்க செட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யலாம். நெக்ஸ்ட்டு MIUI பர்மிஷன் இதில் உள்ள செட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் பேஜில் ஓகே இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன அப்புறம் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒருத்தங்க ப்ரொஃபைலை செட் செய்யணும்னா இதுக்குள்ளே நம்ம செட் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நான் ஒரு காண்டாக்டில் உள்ள ப்ரொஃபைலை கிளிக் செய்ய நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஷோ ஆகும் பாருங்கள். இதில் இந்த ப்ரொஃபைலை கிளிக் செய்து கேலரி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜை கிளிக் செய்யலாம். நான் இந்த இமேஜை கிளிக் செய்து கேலரி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இப்போது என் காண்டாக்டில் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒவ்வொரு காண்டாக்டுக்கும் தனித்தனியாக ரிங்டோன் செட் செய்யலாம். இந்த காண்டாக்டுக்கு ரிங்டோன் செட் செய்ய ரிங்டோன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ஆடியோ ஃபைலுக்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் செய்து ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இப்போ பாருங்கள், என் ரிங்டோன் செட் ஆயிடுச்சு. இனி பேக் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஹாலர் இமேஜை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக கீழே இருக்க 3 டாட்டை கிளிக் செய்து செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் பேஜில் அப்பியரன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் outgoing ஹால் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து outgoing ஹாலர் இமேஜை செட் செய்யலாம். இதுக்காக ஃபோட்டோ ஸ்டைல் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இமேஜை செட் செய்யலாம். நான் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மூத் ஃபேட் டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்தால் இமேஜுக்கு டாப்பில் கொஞ்சம் ஃபேடாக ஷோ ஆகும். அது தேவையில்லைன்னா அந்த டிக் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மூத் ஃபேட் பட்டன் இதை கிளிக் செய்தால் இமேஜில் சம் ஃபேட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஹைட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் செய்தால் உங்கள் அவுட்கோயிங் காண்டாக்ட் எல்லாமே ஹைட் ஆயிடும். தேவையில்லைன்னா அதை ரிமூவ் செய்யலாம். இதுவரை நம்ம பார்த்தது அவுட்கோயிங் ஹால் ஸ்க்ரீன். இனி நம்ம பார்க்க போகிறது இன்கமிங் ஹால் ஸ்க்ரீன். அதுக்கு ஜஸ்ட் பேக் வந்து இன்கமிங் ஹால் ஸ்க்ரீன் அதை கிளிக் செய்யலாம். இதுக்கு அதே சேம் ப்ராசஸ் தான் அவுட்கோயிங் ஹால் ஸ்க்ரீன், அதே போல் தான் இன்கமிங் ஹால் ஸ்க்ரீன். ஓகேவா? இதுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டைல் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து அதே ப்ராசஸில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இமேஜை செட் செய்யலாம். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் இன்கமிங் ஹால் ஸ்க்ரீனும் அவுட்கோயிங் ஹால் ஸ்க்ரீனும் செட் ஆகிடுச்சு. இப்போ ஹால் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஹாலர் இமேஜ் ஷோ ஆகும். இதே போல் அவுட்கோயிங் ஹால் வந்தாலும் இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.